சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நவகிரகங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான அதிபதியா கொண்டவங்க தான். ஆனா வாழ்க்கை என்னவோ ராஜா மாரி தோற்றம் மட்டும் தான் இருக்கே தவிர்த்து, ராஜா மாரி வாழ்க்கைய நடத்த முடியல. நடை, உடை, பாவனைகள்ல எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய விதங்கள் எல்லாமே நாங்க ராஜா மாரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள சிறு குழந்தைகள் போல பாசத்துக்காகவும், பரிவிற்காகவும், அன்பிற்காகவும், ஆதரவுக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்களுக்கு இது இது எதுவுமே ஏக்கமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கும் தைரியம் சொல்லிக்கிட்டு, நல்லத கடந்து போய் பார்த்துக்கிட்டு, அப்படி எல்லா கஷ்டங்களையும் மூடி மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளையோ வீரத்தழும்புகள் மனசுல இருக்கு. எவ்வளையோ கஷ்ட நஷ்டங்கள் மனசுல இருக்கு. நெஞ்சு அப்படி இறுகி போன மாரி தான் வெளிய நடந்துகிட்டு இருக்கும். ஆனா சிம்மம் அப்படின்னாவே சிந்தனை, செயலு, சொல்லு எல்லாம் ஒரே மாரி இருக்கும். நெனச்சத பளிச்சுன்னு பேசுவான். இத மத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அட எடுத்தங்கவத்தன பேசுறான்பா அவன். அவன் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான்பா. அட மொரட்டு ஆளுப்பா அவன். அப்படின்னு சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, இவங்க பளிச்சுன்னு பேசுற மாரி, மத்தவங்களுக்கு பளிச்சுன்னு ஒரு பேர கட்டிர்றாங்க. மொரட்டு ஆளுங்க. எதையும் யோசிக்காம பேசிருவாங்க. அவன் பக்கத்துலலாம் வாழவே முடியாது, நிக்கவே முடியாது. இந்த மாதிரி. அதுக்கு தகுந்த மாரி தான் யாருமே இவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. மத்தவங்ககிட்ட போய் பேசுறதுனாலவே என்னவோ தெரியல, நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, "அட போங்கடா, வேலைய பார்த்துட்டு போங்கடா" அப்படிங்கிற மாரி ஒதுங்கி நிக்க ஆரம்பிச்சுட்டோம். எங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்த நாங்க தனிப்பட்ட முறையில வாழ ஆரம்பிச்சுட்டோம். இல்லைங்களா? ஆனா சிம்மம் அப்படின்னாக்கா, இப்போ ஒதுங்கி தான் நிப்பாங்களா? அப்படின்னா அதுவும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம். பாசமா குடுக்குறோமோ இல்லையோ, ஆனா மத்தவங்களுடைய தேவைகள கரெக்ட்டா செஞ்சு குடுத்துருவோம். வீட்ல ஒரு சிம்ம ராசிக்காரங்க ஒரு குடும்பத் தலைவனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொண்டாட்டிக்கு தேவையானது கரெக்ட்டா வந்துரும். குடும்பத்துக்கு தேவையானது கரெக்ட்டா வந்துரும். குழந்தைகளுக்கு தேவையானது கரெக்ட்டா வந்துரும். அதேபோல குடும்பத்துல யார் யாருக்கு எங்கெங்க போணும், யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து கரெக்ட் டைம் பண்றது இந்த சிம்மமா தான் இருக்கும். குடும்பத்துடைய கௌரவத்துக்காகவே இவங்க வந்து முகத்த வந்து ரொம்ப வெறப்பா வச்சிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் அந்த முகத்த வந்துட்டு புன்னகையா தளர்த்துட்டாங்க அப்படின்னா, குடும்பம் வந்து சிதறி போயிடும்ன்றத இவங்க ரொம்பவே நம்பக்கூடியவங்க. காரணம் கேட்டீங்கன்னா, இவங்க இப்படி இருக்கிறதுனால மட்டும் தான் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு விலகி போகாம நிக்குது. ஒத்துமைப்படுது. பயந்துட்டாவது நிக்குது. அத ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் அந்த குடும்பத்துல இவங்க தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படுத்தாம அப்படியே ஒரு மாரி ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் கையில எப்பவும் பணம் இருக்குங்க. ஆனா கையில தங்காது. ஏன்னா இவங்களுக்கு வந்து தன, குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி புதன் தான். புதன் பகவான பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா யோசிப்பாங்க. வருமானத்துக்கு குறைவில்லாம இருக்கும். ஆனா செலவுங்கிறது மட்டும் மத்தவங்களுக்கு அள்ளி குடுத்துட்டே இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு பைசா வச்சிருக்க மாட்டாங்க. அதேபோல புதன் என்ன பண்றாருனாக்கா பேச்சுக்கு அதிபதி. யோசிச்சு அந்த கணமே பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க இவங்க தான். ஒளிவு மறைவுக்குலாம் என்னைக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசி தலைப்பு பார்த்திருப்பீங்க. தனிமரமா நிற்கக்கூடிய சிம்மம். மே 31 முடியறதுக்குள்ள உங்களுக்குடைய பெரும் பிரச்சனையான 8 பிரச்சனைக்கும் முடிவு வரப்போகுது. 100% உண்மைங்க. சிம்ம ராசிக்காரங்களே எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம் என்னங்கிறது இப்ப தெளிவா பார்க்க போறோம். இப்ப தனி மரம் அப்படின்னாவே சிம்மத்துக்கு ஏன் பொருத்தமாகும்னா, இவங்க தனியா நின்னு தான் ஒரு தோப்ப காக்குற மாதிரி. காவல் தெய்வம் மாரி தான் குடும்பத்துக்கும் சரி, தன்னை சார்ந்தவர்களுக்கும் சரி, பாதுகாப்பு அரண் மாரி நிக்கிறீங்க. இல்லையா? யாருக்காவது வீட்லயோ, சொந்த பந்தங்களுக்கோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ, தெரிஞ்சவங்களுக்கோ, தெரியாதவங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க, சிம்மம் தெரிஞ்சாலும் போய் பார்ப்பாங்க, தெரியாட்டியும் போய் பார்ப்பாங்க. அவன் வாய் திறந்து உதவி கேட்காததுக்கு முன்னாடி செய்யக்கூடியது தான் சிம்மம். ஆனா இந்த சிம்மம் கத்துனாலே, கதறினாலே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே நான் கத்துனாலும், கதறினாலும் யாருக்கும் தெரியாம இருந்தா கத்துவோம். பரவாயில்லையம்மா. எங்கள பத்தி கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமாங்க. இந்த ஆம்பள புள்ளைங்க அழுக மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தல மேல இடியே விழுந்தாலும் சரி, அப்படியே நகர்ந்து போவாங்களே தவிர்த்து, தன்னை பார்க்கிறவங்க தன்னுடைய அந்த வலியையும், தன்னுடைய அந்த வேதனையும் காட்டாம அப்படியே போவாங்க. மத்தவங்கலாம் அப்படியே வாயடிச்சு போய் நிப்பாங்க. யப்பா சாமி! இந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில நடந்தா நான் இந்நேரம் உசுரோடவே இருந்திருக்க அந்த நிமிஷமே எனக்கு உசுரு போயிருக்கும். ஆனா எப்படிதான் இவ்வளத்தையும் தாங்கிட்டு அப்படியே போறாங்க பாரேன்! எப்படி சமாளிக்கிறாங்கள பாரேன்! அப்படின்னு மத்தவங்க வாயடிச்சு போவாங்க. இதுதான் சிம்மம். மத்தவங்களுக்கு அதாவது துன்பத்திற்கே துன்பம் தரக்கூடியவங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? சிவம் மனக்குமரல் ஏதோ தான் இருக்கு. டேய் இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி என்ன ரணகளமா பண்ணி வச்சிருக்கீங்களேடா! சிம்மத்திற்கு மேக்ஸிமம் இப்படிதான் வந்துருச்சு. சிறு பிள்ளையில இருந்தே இந்த புள்ள பொழச்சுக்கும்.
இந்த பிள்ளை பொழைச்சுக்கோ, இது கொஞ்சம் சாமர்த்தியசாலி, இது இவன் பொறுத்துப்பான், இவன் விட்டு கொடுத்துப்பான், இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. சிம்மம் வந்துட்டு வளர்ப்பே அப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா? இதை வந்து உங்களால மறுக்க முடியுமா? கூட பிறந்தவங்களுக்கோ பெத்தவங்களுக்கோ ஒரு நல்லதோ கெட்டதோ வந்துட்டு எல்லாமே இவங்க தான் வந்துட்டு தியாக உணர்வோட வாழ்ந்திருப்பீங்க. இந்த தன்மையாலவே இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே வந்து என்ன நினைச்சிட்டீங்கன்னா, நம்மலாம் இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது போல, நம்ம வேற மாதிரி போல அப்படின்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ என்னமோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க நல்லா இருக்காங்க, சிம்மம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லங்கிறது மத்தவங்களுடைய எண்ணங்கள். சிம்மம் என்ன பண்றது, பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா சார்ந்தவர்கள் நல்லா இருந்தா போதும். இதுதான் சிம்மத்துடைய மனம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில வாழ்க்கை பெரும் போராட்டமா இருந்தாலும், இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் சொல்ல போறேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில உருவாகக்கூடிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை பலத்தின் காரணமா திரிகிரக யோகம் உருவாகியிருக்கு. இதனால சிம்மத்திற்கு பணமும் வெற்றியும் குவிய போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இடத்த மாத்தும். அதன் காரணமா 12 ராசிகளுக்கு தாக்கம் ஏற்படும். இது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், தாக்கத்தையும் கொடுக்கும். அந்த வகையில சிம்மத்திற்கு தாக்கத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சிக்கலாதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா? அதற்கு ஒரு மாற்று மருந்தாதான் இந்த திரிகிரக யோகம் பலன் கொடுக்க போகுது. என்னன்னா, மிதுன ராசியில அதாவது புதன் பகவானுடைய வீடு, அந்த இடத்துல நவகிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவர் கூடவே மிதுன ராசியுடைய அதிபதி புதன் பகவான், நவகிரகனுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் பிளஸ் இவங்க 2 பேர் கூட குருவிற்கெல்லாம் குருவுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், இந்த 3 பேருடைய கூட்டணியின் காரணமா தான் இந்த யோகம் உருவாகுது. இதன் காரணமா அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்காரர்கள் பெற போறாங்க. அந்த அதிர்ஷ்டங்கள் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு சரியாகக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்ன, அதை ஃபர்ஸ்ட் தெளிவா பார்க்கலாம். பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்துட்டா சரி, நேரம் காலம் பார்க்காம சாப்பாடு தண்ணி இல்லாம செஞ்சு முடிக்கிறதுல உறுதியா இருப்பீங்க இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே நிலையா இல்ல. எப்படிங்க? எதை செஞ்சாலும் நஷ்டம் கஷ்டம். இப்படி இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகுது. இது வரைக்கும் இல்லாம இருந்தது எல்லாமே இனி உங்க கையில நிலையா நிக்க போகுது. முதல் விஷயம். 2வது விஷயம், முன்னாடி சொன்னதான், எதை செஞ்சாலும் நல்லது நடக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? 2வது விஷயம், சகல விஷயங்கள்லயுமே நன்மைகள் நடக்க போகுது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாக போகுது. 3வது விஷயம், சொந்த பந்தங்கள்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ ஒதுக்கி வைக்கணுமோ உரண்டை இழுக்கணுமோ வம்பு பண்ணணுமோ கேஸை போடணுமோ கோர்ட் வரைக்கும் இழுக்கணுமோ அப்படிலாம் படாத பாடு படுத்தியிருப்பாங்க. இந்த காலகட்டம் ஒட்டு மொத்தமா அவங்கள ஒரு உழுக்க போகுது. உங்களுடைய உண்மை முகத்தை அவங்களுக்கு காட்டி உங்களுடைய உண்மையான குணத்துக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உறவுக்காரங்க நில குலைஞ்சி போவாங்க. உங்களுக்கு காலம் சாதகமா நிக்குது. அப்படியே வழி வந்து விருந்தாடுவாங்க, உறவாடுவாங்க. நீங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, நீங்க தான் என் வீட்டு குலதெய்வங்கிற மாதிரி வந்து உறவாடுவாங்க. பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. ஸோ 3வது பிரச்சனை, கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கொடி கட்டி பார்க்க போகுது. அடுத்து 4வது, மறுபடியும் சொன்னதுதான், மரியாதை இல்லை, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, எங்க போனாலும் ஒரு அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்ட சிம்மத்திற்கு வெளி இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்க போகுது. கோயில் விசேஷமா, குடும்பத்துல ஏதாவது விசேஷமா, சொந்தக்காரங்க நம்ம மத்தியில் ஏதாவது விருந்து விசேஷமா, உங்களை தலைமை தாங்க சொல்லுவாங்க, நீங்க நடத்தி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை தூள் பறக்கும். 5வது விஷயம், ஆரோக்கியம்தான் பெருத்த கேள்விக்குறி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அதை நம்ம மறைச்சுக்கிட்டு எங்க மருத்துவர்கிட்ட போனாக்கா அது செலவாகிடுமோ, எங்க மருத்துவர்கிட்ட போனாக்கா அது தப்பா சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நிலை இல்ல. ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்து 6வது, உடன்பிறப்புகள். ஓகேங்களா? உடன்பிறப்புகளால உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள், கூட பிறந்தவங்களே ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, கூட பிறந்தவங்களே ஒதுக்கி வச்சிருப்பாங்க, கூட பிறந்தவங்களே உங்களுக்கு சண்டைக்கு நின்று இருப்பாங்க, கூட பிறந்தவங்களே சொத்துக்காக கோர்ட்டு கேஸ் உங்களை வந்து இழுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நீங்க போய் முன்ன நின்று அதை சரி செஞ்சு கொடுத்திருப்பீங்க. இதன் காரணமா உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குது, ஒற்றுமை பலப்படுது. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஒற்றுமை ஓங்கி நிற்க போகுது. அதே போல உங்க உடன்பிறப்புகளால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அடுத்ததா, இதை அடுத்து 7வது,
அரசு காரியங்கள், அரசு சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றது, அரசாங்க ஒப்பந்தங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது, இல்ல அரசு வகையில ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், ஏதாவது ஒரு கையெழுத்து வாங்கணும். இந்த மாதிரி தடைப்பட்டுக்கிட்டே போனா அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும். அது விரைந்து முடியும். அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் நிலைக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பெரிய பிரச்சனைகள சந்திச்சிருப்பீங்க. கோர்ட் கேஸ்லாம் கூட போற மாரி சூழ்நிலை இருந்திருக்கும். சஸ்பெண்ட் ஆகியிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அது அப்படியே நிலை மாறுது. அரசு சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் கைக்கூடி வர மாரி, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுது. உங்க மீது தேவையில்லாத குற்றங்கள வச்சாங்க இல்லையா? அந்த அதிகாரிகளே இடம் மாறி போவாங்க. இல்ல அவங்க ஒண்ணு உன்கிட்ட நட்புக்கரம் பாராட்டணும், இல்லையா விலகி ஓடணும். இது வந்து 2த்துல 1 நடக்கும். அதேபோல 8வது குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் குழப்பம், சண்டை, சச்சரவு, நீ என்ன, நான் என்ன, எந்த ஒரு நல்லது கெட்டதும் நடக்காம, ஒரு மாரி வெறுத்து போன வாழ்க்கை தான் குடும்பத்துல இருந்துச்சு. வறண்டு போன, ஒரு பூகம்பம் வந்த வீடு மாரி இருந்துச்சு இல்லையா? இனி அது இல்ல. குடும்பத்துல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது. தன்னம்பிக்கையோடையும், தைரியத்தையோடையுமே நீங்க எல்லாத்தையும் தாண்டி சாதிக்க போறீங்க. மத்தவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வா வாழ்ந்து காட்ட போறீங்க. அடுத்து 8வது குழந்தை பாக்கியம் இல்ல. திருமணத்துல தடை. சொத்துல பிரச்சனை. வேலை இல்ல. உத்தியோகத்துல பிரச்சனை. தொழில்ல நஷ்டம். இப்படி என்னென்னலாம் பிரச்சனை வரணுமோ அது மொத்தமாவும் சிம்ம ராசிக்கு இருந்திருக்கும். இது வந்து ஒருத்தருக்கே கிடையாது. சிம்ம ராசியில கூட ஒவ்வொருத்தருக்குமே இந்த பிரச்சனைகள் வெவ்வேறு உருவத்துல இருந்திருக்கும். அதே போல வீடு கட்டுறதுக்கு தடைப்பட்டு, வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறது, வசதி வாய்ப்புகள்லாம் இழந்து கஷ்டப்படுறது, இப்படி இருந்த உங்களுக்கு எல்லா வகைகளிலுமே இனி வெற்றி உண்டாக போகுது. தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. வியாபாரத்துல லாபம் தூள் பறக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும். வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது. ஏன்னா இந்த திரிகிரக யோகம்ங்கிறது, இந்த 3 கிரகங்களுடைய பலம்ங்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. குருவை பொறுத்தவரைக்கும் திருமணத்துக்கும், பணத்துக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கும் உரியவர். புதன் பகவான் என்ன பண்ணுவாரு? தீர்க்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாரு. அதே போல இவர் இருந்தாவே பணத்துக்கு வந்து குறைவு இருக்காது. சூரிய பகவான் என்ன பாரு? அரசாங்க காரியம், அதிகார காரியம், ஆளுமை திறன், இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா. 3 பேருடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் துணையா வருது. அட முடிஞ்சு போச்சுடா அவன் சாப்டரே, அவ சாப்டரே, இனி அவங்களாம் எழுந்தே வரமாட்டாங்க. குடும்பத்தோட இனி எழுந்து இனினா போயிடுவாங்க அப்படின்னு மத்தவங்க பேசின வாய், எப்பா நேத்து வரைக்கும் சோத்துக்கு வழி இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு வளர்ச்சியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை இடத்துல வீடு வாங்கியிருக்காங்க, சொத்து வாங்கியிருக்காங்க, அத இத. நம்ம ஒரு வீடு தான் வாங்கியிருப்போம். இல்லையா? கட்ட முடியாத வீட்ட கட்டி குடியேறி இருப்போம். அவங்க அப்படி பேசுவாங்க. பட் மத்தவங்க அந்த மாரி பேச பேச உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதே போல புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. நீங்க வந்து யாரையும் விமர்சனம் பண்ணிடாதீங்க. இப்ப நான் சொன்னது தான். அவங்க அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க. பேசினா பேசிட்டு போறாங்க. அப்படி இல்லன்னும் சொல்லாதீங்க, இருக்கணும்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? அதே போல வியாபாரம் செய்றவங்க, புதிய முதலீடுகளை செய்வீங்க. கடைய வந்து விசாலமான இடத்துக்கு மாத்துவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களை வந்துட்டு ரொம்பவே வந்து கவர்ந்து இழுக்கணும். நெறைய வாடிக்கையாளர்களை வந்துட்டு கொண்டு வரணுன்றதுக்காக புதுசு புதுசா சலுகைகள் குடுப்பீங்க. அதேபோல உணவு, இரும்பு, புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செய்றவங்களுக்கு அதீத லாபத்த பார்ப்பீங்க. பங்குதாரர்கிட்ட மனத்தாங்கல் இருந்துச்சு இல்லையா? அது விலக போகுது. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் உங்கள உருக்குலைக்கணும்னு நெனச்ச மேலதிகாரியும் இடம் மாறி போவாங்க. தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடையில்லாம கிடைக்க போகுது. தலைமை பொறுப்பு உங்கள தேடி வரும். கன்னித்துறையில இருக்கவங்க வெளிநாட்டு நிறுவனங்களது அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு பரிசுகளும், பாராட்டுகளும் கிடைக்கும். அதேபோல உங்களுடைய குழந்தைகளுக்கு, மகளுக்கோ, மகனுக்கோ திருமணம் அப்படின்றது சிறப்பா நடந்து முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வந்து நல்ல தீர்வு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களை வந்து கேட்டு வாங்க போறீங்க. மனசுல இருந்த அந்த சோர்வு விலகி தெம்பு பிறக்க போகுது. எதிர்பார்த்த வகையிலயும் பணம் வரும். எதிர்பார்க்காத வகையிலுமே பணம் வரும். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க பாருங்க. சொந்த பந்தனுடைய வருகையினால வீடு களை கட்டும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னாக்க, திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும். தொழில் செய்றவங்களுக்குலாம் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க. அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதி நிலைமை நல்லா வலுவா இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல புதிய வேலை தேடுறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்தாக்க இப்ப முயற்சி பண்ணுங்க. நல்ல வாய்ப்பு இருக்கு. வெற்றி கிடைக்கும். அதே மாரி நீண்ட காலமா உங்க பணம் ஏதாவது வெளியில சிக்கியிருந்தா, அந்த சிக்கியிருந்த பணம் கைக்கு வரப்போகுது. குடும்பத்துல அடுத்தடுத்து கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், அப்படி வீடு கட்டுறது, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசா வந்து சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா அமைய போகுது.
அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சீரும் சிறப்புமா திறம்பட செய்து முடிக்க போறீங்க. உயர் அதிகாரிகிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். அதே போல ஏற்கனவே வந்துட்டு முதலீடு பண்ணியிருந்தா ஏதாவது மண்ணுலயோ பொண்ணுலையோ இல்ல ஏதாவது தொழிலையோ பண்ணியிருந்தாக்கா அதீத லாபம் இப்ப கிடைக்க போகுது. பங்குச்சந்தை, பந்தயம், லாட்டரி இதன் மூலமே நல்ல ஆதாயங்களை பெற போறீங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த திரிகிரக யோகம்ங்கிறது புதிய வேலை வாய்ப்பை கொடுக்கும், பதவி உயர்வு கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். தொழிலையும் சரி, சொத்துக்களையும் சரி முதலீடு செய்து வெற்றி பெறுவீங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதே போல நிதி நிலையில உயர்வு, தொழில் வணிகத்துல அதிக லாபம், பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகமாகும், பணப்புழக்கம் அதிகமாகும், மனசுக்கு நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி அதிகமாகும், தொழில் பண வருமானத்துல பெரும் வளர்ச்சி இருக்கும். நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த சிம்ம ராசிக்கு இந்த திரிகிரக யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது பிரச்சனைகளையும் தீர்க்குது, புது விதமான வாய்ப்புகளையுமே கொடுக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னாக்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். அதே போல தவறாம வியாழக்கிழமைகளை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை நைவேத்தியமாக வைத்து படைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல அந்த நாள்ல அதிகமா மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு நிலைக்கும். அதே போல புதன்கிழமைகள்ல பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி, அதாவது துளசி மாலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ அம்சம் பொருந்திய துளசி மாலை. அதை வந்து பெருமாளுக்கு நீங்க அணிவித்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு மேலோங்கும் உங்களுக்கு நிலைக்கும். இதை தாண்டி சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து அனுமர்கிட்ட நீங்க வழிபாடு செய்ய தன்னம்பிக்கை தைரியமாகும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்துட்டு அனுமர் கொடுப்பார். எல்லாத்துக்கும் மேல மன உறுதி அதிகமாகும். அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியமே பலப்படும். மன உறுதிங்கிறது எப்படிங்க? தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்ச சீதா தேவிக்கு அந்த உறுதி கொடுத்துட்டு வந்தவர். நீங்க நிம்மதியா இருங்க, ராமரும் நாங்களும் வரும், உங்களை வந்து கண்டிப்பா நல்லபடியா மீட்டு எடுத்துட்டு போவோன்ற அந்த உறுதியை கொடுத்துட்டு வந்தார். அதனாலதான் இவர் வழிபாடு செய்யறப்போ நமக்குமே அப்படி ஒரு மன உறுதியை கொடுப்பார். அதே போல உடல் பலம், எப்பேற்பட்ட பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி சாதனை புரிஞ்சவர், சனீஸ்வர பகவானுக்கே ஆட்டம் கொடுத்தவர். எப்பா சாமி உன்னை என்னால பிடிக்கவே முடியாதுன்ட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படிதான் சனீஸ்வர பகவான் கிட்ட நமக்கு பாதிப்புகள் இருந்தாலும், மற்ற கிரகங்கள்கிட்ட ஏதாவது தோஷங்கள் பாதிப்புகள் இருந்தாலும் அதை வந்துட்டு கலைந்தெறியணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேய பெருமான்கிட்ட வழிபாட வை. நல்ல ஒரு மாற்றத்தை அவர் வந்து ஏற்படுத்துவார். நல்லா இருக்க போறீங்க. இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்காக பயன்படுத்துங்க. வாழ்க்கை சிறக்கும். வழிநெடுக தெய்வங்கள் துணை வருவாங்க.